சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி எப்படி சார் பாக்குறீங்க? நல்லபடியா ஆட்சி நடந்திருக்கா? சிக்கல்கள் இருக்கா? கவர்மெண்டோட வெற்றிகள்னா என்னன்னு சொல்லுவீங்க? கவர்மெண்ட் எந்த இடத்துல தான் தோத்துருக்காங்கன்னு சொல்லுவீங்க? ஸோ எப்படி ரேட் பண்ணுவீங்க இந்த 4 இயர்ஸ் ஆட்சியை? நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது. முழுவதும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, முற்றிலும் வெற்றி பெற்று விட்டார்கள்னு சொல்ல முடியாது. இட்ஸ் மிக்சடு பேக்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நலத்திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா செஞ்சுருக்காங்க. அந்த 1000 ரூபாய் இந்த பெண்களுக்கானது, அந்த விடியல் பயணம், அதை தாண்டி இந்த குழந்தைகளுக்கான காலை உணவு போடப்படுவது, ஸ்கூல்ஸில் போடப்படக்கூடிய திட்டங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக பாராட்டத்தக்க விஷயங்கள் தான். நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபிலிப் சைடுன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன், ப்ரூட்டல் கரப்ஷனாக மாறிக்கிட்டு இருக்குது. லா அண்ட் ஆர்டர் சீரியஸ் இஷ்யூவை நோக்கி போயிட்டுருக்குது. தலித்ஸுக்கு எதிரான கொடுமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. பிஜேபின்ற ஒரே காரணியை வைத்து இங்கே ஆட்சி நடத்திடலான்னு திமுக நினைக்குமே, ஆனால் அது 26இல் அதற்கான விலையை கொடுக்கும். சாதனைகளால் மட்டும்தான் இவங்க நிற்க முடியுமே இல்லாமல் நெகட்டிவான சென்டிமெண்ட்ஸ் மூலமாக நிற்க முடியாது. ஸோ இட்ஸ் அ மிக்சட் பேக். மார்க்கெல்லாம் கொடுக்க முடியாது, பட் ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு அரசாக தான் இருக்குது. இன்னும் ஓராண்டில் இந்த தவறுகளை இவர்கள் சரி செய்து கொள்வார்களே ஆனால் இரண்டாவது முறைக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். மற்றபடி இது இன்னும் இப்போதைக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதே ஒழிய அது ஒரு கடும் கோபமாக அரசு மீது மாறவில்லை. அதிருப்தி இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, ஒரு கடுமையான கோபமாக கவர்மெண்ட் போய் ஒழிஞ்சா சரின்ற லெவலுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் போகல. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை பெரிய அளவில் நிறுத்தி வைக்கிற காரணத்தால் இவங்க இப்போ இருக்கக்கூடிய திட்டங்களை தொடர்வது என்பது எல்லாமே இவர்களுக்கு இன்றைக்கி ஒரு சவாலாக தான் மாறிட்டு இருக்குது. அதில் தேர் ஹேவிங் அ டைட் ரோப். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு மிக்சட் பேக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இது நான் எனி கவர்மெண்ட் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம முழு தீர்ப்பு எழுத முடியும். 4வது வருஷம் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்க சாதனைகள் கூட செய்யலாம், அல்லது இதோட மோசமாக கூட போகலாம். பட் பிஜேபி தான் இவங்களுக்கான சேவிங் கிரேஸ். அங்கே பிஜேபியும் மதவாத அரசியல் இருக்கிற வரையில் திமுகக்கான அந்த அட்வான்டேஜ், அந்த ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு வகையில் பார்க்கும்போது பெரிய ஒரு அவலமாகவும் இருக்குது. இன்னைக்கு திமுகவுக்கு பாஜகவை வைத்து அரசியல் பண்ணாதான் பவருக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கையில் எடுத்து சண்டை போட்டு நம்ம அரசியல் பவருக்கு வர முடியாது. நம்ம பவருக்கு வரணும்னா வெளியில் இருக்கக்கூடிய பாஜகவை கையில் எடுக்கணும், அரசியல் பண்ணவங்களை வச்சு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? லோக்கல் அரசியலை கையில் எடுக்க முடியாத சூழல் இருக்கு. அது எப்பயுமே இருக்கக்கூடியதுங்க. திமுகவோட வாக்கு வங்கி என்பது என்றுமே அதிமுக வாக்கு வங்கியை விட குறைவானது தான். ஒவ்வொரு முறையும் கலைஞர் சாதுரியமாக, சாமர்த்தியமாக கட்சிகளை கூட்டணி சேர்த்து கொண்டு தான் அவர் இதை ஜெயிச்சிருக்காரே ஒழிய அவர் கம்ப்ளீட் சாதனைகளை சொல்லி அந்த காலத்திலுமே ஜெயிச்சது கிடையாது. ஹிஸ்டாரிக்கலி டிஎம்கே ஓட் பேங்க்ன்றதை விட ஏடிஎம்கே ஓட் பேங்க் அதிகம். தமிழக அரசியலோட மையக்கரு ஆன்டி டிஎம்கே தான், டிஎம்கே கிடையாது. டிஎம்கே ஆன்டி டிஎம்கே. அதில் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி தான் தமிழக அரசியலோட அச்சாணியாக இருந்திருக்கு. அது திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க ரெயின்போ அலையன்ஸ், வானவில் கூட்டணி அமைப்பதற்கான காரணம் அதுதான். இப்போ அடிஷ்னல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னென்னா, பிஜேபி மதவாத பிஜேபின்னும் பொழுது இந்தியா முழுவதும் இந்துத்துவ மதவெறி தலைவிரித்து ஆடுகிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் அது கால் ஒன்ற முடியவில்லை. அது இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் ஃபேப்ரிக் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை காட்டால் கூட ஆன்டி டிஎம்கேன்னு, ஆன்டி பிஜேபின்னு சொல்லுது. முதலமை திமுக தலைவராக கருணாநிதி மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்கள் 3 தேர்தலை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கார். 19, 21, 24. பட் 26 இஸ் கோயிங் டு பி அன் ஆசிட் டெஸ்ட். பட் 4 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே அஸ் அ கிளியர் எட்ஜுன்றது எனக்கு தெரியுது. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியை பற்றி பார்க்கும்பொழுது பெரிய அளவில் நீங்கள் மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்குலாம் எதுவும் சொல்ல முடியாது. இவங்க அதை காரணம் காமிச்சு இங்கே ஓட்டு வாங்குறாங்க, பிஜேபியை காரணம் காமிச்சு இங்கே ஓட்டு வாங்குறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. 2-3 இஷ்யூஸ் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கரப்ஷன் மோசமான ஒரு இஷ்யூ மாறிட்டுருக்கு. காஸ்ட் கிளாஷஸ் அண்ட் எஸ்பெஷலி அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் ஒரு சீரியஸ் இஷ்யூ. 3வது லா அண்ட் ஆர்டர். இது 3 இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவாலில் தான் உருவாகிட்டு இருக்குது. இது 3 மிகப்பெரிய அளவில் தலை தூக்கும் பொழுது ஆன்டி பிஜேபின்ற பிளாங்க்ல மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நெகட்டிவ் சைடில் அதை கொண்டு வரலாமா? கண்டிப்பாக அதை கொண்டு வரலாம். ஆனால் அது என்னன்னா, நியூ நாம மாறி போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். எல்லா கட்சியும், குட்டி கட்சி உட்பட ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான். திமுக ஆரம்பித்து வைக்குது. திமுகவில் அது அதுக்கும் திமுக தான் கால்கோல் நட்டுது. அதுவும் திமுக தான் ட்ரெண்ட் செட்டர் நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஆனால் எங்கே இருக்குன்னா, குட்டி குட்டி கட்சி கூட பாமகவில் என்ன நடக்குது? அப்பாவுக்கும் பிள்ளைங்க சண்டை. மதிமுகவில் என்ன? அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை.
தேமுதிகல அப்பா கேப்டன் மோதிரத்தை அம்மா வந்து மகனுக்கு போட்டு விடுறாங்க. ஓப்பனாகவே பட்டாபிஷேகம் நடக்குது, கூச்சநாச்சமே இல்லை, வெளிப்படையாக நடக்குது. தம்பி வந்து பொருளாளர். ஸோ ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். அதனால் வந்து திமுகவோட டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நியூ நாமாக மாறிடுது. அக்செப்டட் ஃபேக்ட், அப்படி போயிடுச்சு. இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங், யாருக்கும் வெக்கம் கிடையாது. பட் அதுதான் இன்றைய தமிழக அரசியலோட நடைமுறையாகவே இன்னைக்கு உங்களுக்கு மாறி போச்சு. சார், இப்போ நீங்க பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, திமுகவை பொறுத்தளவுல பாஜக எதிர்ப்பு அரசியலை அவங்க தீவிரமா கையில் எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு பலமா இருக்கு, பெரிய ஹோல்டா தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த பாஜக எதிர்ப்புன்னு நம்ம சொல்லும்போது எந்த அளவுக்கு அது உண்மையான பாஜக எதிர்ப்பா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப நீட்டை கடுமையா எதிர்த்தாங்க. பட் இப்ப பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட்டுக்கு எதிராக பெருசா எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ பாஜக எதிர்ப்புன்னு அரசியல் செய்தாலும் நிஜமாவே பாஜக அப்போஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் எனக்கு வந்து அவங்க கண்டிப்பாக பாஜகவை எதிர்க்கிறாங்க. அது இவங்களுக்கு கை கொடுக்குது இவங்களுக்கு வந்து. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் கண்டிஷன் வந்து ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதால அது இவங்களுக்கு கை கொடுக்குது. இவங்களோட ஆன்டி பிஜேபி பிளான்க்கு நான் சந்தேகப்படலை. இவங்க இட்ஸ் அ பார்ட்டி ஆஃப் வித் டைனாஸ்டிக் கேரக்டர் அண்ட் கரப்ஷன், பட் தேர் நாட் கம்யூனல். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. என்னோட கேள்வியும் அது கிடையாது. ஆக்சுவலாக நானுமே அவங்களோட செக்குலர் கிரெடென்ஷியல்ஸ் தான் கேள்விக்கு உட்படுத்தல. பட் இப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும்போது அவங்களோட அரசியலை தான் எதிர்க்கிறீங்க. ஸோ இப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசிஸாக இருக்கலாம், நீட் மாதிரியான விஷயமா இருக்கலாம், டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், இதை தான் நீங்கள் அப்போஸ் பண்ணணும் கடைசியில். ஸோ அதை நிஜமாவே அப்போஸ் பண்ணுறாங்களா? இப்போ நீட் அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷன் அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இப்படி அப்போஸ் பண்ணுறோன்றாங்க, 3 லாங்குவேஜ் பாலிசி அப்போஸ் பண்ணுறோன்றாங்க. இதெல்லாம் எலெக்ஷன்ல ஒரு நரேட்டிவ் பில் பண்றதுக்காக இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்களா, இல்லாட்டி நிஜமாவே அப்போஸ் பண்றாங்களா, நிஜமாவே இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்களா, ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்குறேன். இல்லை, இது ரெண்டுமே கலந்ததுன்ற நான். இங்கே இருக்க சோஷியல் அட்மாஸ்பியர் வந்து ஆன்டி பிஜேபி இருக்கிறதால வாக்கு வங்கி அரசியல் சார்ந்தும் இவர்கள் கையில் எடுக்கிறார்கள். ப்ளஸ் இவங்களோட இன்ஹரண்ட் நேச்சரும் செக்யுலர் இன் நேச்சர் as far as கம்யூனல் இஷ்யூஸ் ஆர் கன்சர்ன். அதனால் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ப்ரப்போசிஷனாக இருக்குது. இவங்க ப்ராப்ளம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சாதனைகளை சொல்லி எந்த காலத்துலையும் ஓட்டு கேட்டு ஜெயிச்சது கிடையாது. 2 எலெக்ஷனில் மக்கள் திமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டதே கிடையாது. ஏன்னா ஆல் அலாங் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ஆன்டி டிஎம்கே தான் வந்து டிஎம்கே ஓட் பேங்கை விட பவர்ஃபுல்லான ஓட் பேங்க். ஏன்னா கட்சி என்ன தான் மேலே இடத்துல இருக்கவங்க நல்லது செஞ்சாலும், நல்ல ஸ்கீம்ஸை கொடுத்தாலும், கீழே வந்து பார்ட்டி வந்து கட்சிக்காரன் செய்யக்கூடிய அராஜகம் அட்ராசிட்டிஸால் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேட் இமேஜ்ன்றது வந்து மாறவே இல்லை. அது கருணாநிதி காலத்துலேருந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது, இன்றைக்கும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. இதில் இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்களோட எல்லா அட்ராசிட்டிஸையும் ஸ்வீப்பிங்காக தூக்கி போடுற மாதிரி பிஜேபி வந்து இவங்களுக்கு கை கொடுக்குது. பிஜேபி தான் இவங்களோட சேவிங் கிரேஸ்ன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் 1 இயர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல திமுக கன்யூஸாக 2 டைம்ஸ் ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ பட் இந்த தடவை பார்க்கும்போது பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் மீடியாவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, திமுக 200 சீட் ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டாங்களா, முதல்வரும் அடிக்கடி அதை பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த தடவை மேபி அந்த விஷயம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 டைம்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த ரெக்கார்டெல்லாம் உடையாதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அப்படிலாம் நான் சொல்ல தயாராக இல்லை. ப்ராபபிலிட்டி தியரியை மட்டும் வச்சு தான் நான் சொல்கிறேன். அவர்கள் வாய்ப்பு 2வது முறை அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறேன். என்னுடைய வெற்றி பெறவே மாட்டாங்கன்னா நான் ஒருபோதும் சொல்லலை. அப்படிலாம் யாருமே சொல்லவும் முடியாது. நவ் இவங்க இந்த கமிங் இயரில் வந்து இவங்க தங்களுடைய போக்கை மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோர் தேன் தேர் பிஹேவியர், அப்போசிஷன் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, மோடி கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, அலைன்சஸ் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்றதை பொறுத்த விஷயம். இவங்களோட ஜெனுவன் த்ரெட்டு நான் பார்க்குறது என்னென்னா, விஜய் போய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சேர்ந்தாருன்னா இவங்களுக்கு தட் வில் பி அ டிசாஸ்டர். அதில் வந்து எந்த சந்தேகம் வேணால் தட் வில் பி அ டெட்லி காம்பினேஷன். ஆட்சி மாற்றம் உறுதி. பட் 4 கார்னர் ஃபைட் வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா காலத்திலையுமே மக்கள் நலத்திட்ட உதவிகளால் மட்டும் ஓட்டு போட்டதே கிடையாது. வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. கட்சிக்காரன் பண்ணக்கூடிய அட்டூழியம், அராஜகம், மோடி ஃபேக்டர், இவ்வளோ விஷயங்களும் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. விஜய் ஃபேக்டர் வில் பி அ மேஜர் ஃபேக்டர் இவங்களுக்குன்னு எனக்கு தோணுது. இவங்களோட வெற்றிக்கு வந்து அது ஒரு முக்கியமான காரணமாக அமைய போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன். வாட் விஜய் இஸ் கோயிங் டு டூ இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க கொண்டு வராங்க. பட் கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு இஷ்யூவாக இருக்குது. அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸை வந்து இவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. காஸ்ட் கொண்டன்றம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. அதை ஏதோ கமிட்டிலாம் போட்டாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல இவங்களால். ஆகவே இவங்க கையை மீறி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. இட்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ரப்போசிஷன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், எந்த காம்பினேஷன் பர்முடேஷனில் அலைன்சஸ் வந்தாலும் இவங்க ஜெயிச்சாங்கன்னாலும் தே வில் ஸ்கிராப் த்ரூ. இவங்களுக்கு இப்போ இருக்க மெஜாரிட்டி கிடைக்காது. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். My hunch is in case of a 4 corner fight, it's going to be a first time Tamil Nadu is having a hung assembly.
டெஃபினட்டாக வந்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் தான் வரப்போகுது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் டிஎம்கேவோட ஓட் பேங்க்கு ப்ளஸ் பிஜேபி ஃபேக்டரால் ஓரளவு இவங்களும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விஜய் அந்த பக்கம் போயிட்டாருன்னா கண்டிப்பாக இட் வில் பி அ வெரி வெரி ஃபைட் டு த ஃபினிஷ் தான். எப்படி பார்த்தாலும் விச்செவர் வே த காம்பினேஷன் பர்முடேஷன் கோஸ், நெக்ஸ்ட் எலெக்ஷனில் தமிழ்நாடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2026 ரிசல்ட்ஸ் வில் பி அ ஹங் அசம்பிளி வில் பி த்ரோன் அவுட் பை த பீப்புள் தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா 2011 இந்த மாதிரியே சூழல் தான் இருந்தது. பரவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா திமுக ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் பயங்கரமான யூஃபோரியா கிரியேட் பண்ணாங்க, பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆச்சு. கடைசியில் கள நிலவரம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ இப்பவும் பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அது நிஜமான ஹைப்பா, நிஜமாவே டஃப்பான காம்படிஷனாக தான் இருக்குமா அப்படின்றதுக்காக ஆக்சுவலாக அந்த கேள்வி கேட்டு. அதுதான் இப்போ நீங்கள் அது மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க இப்போ நீங்கள் அந்த கணிக்கவே முடியாதுங்க. இப்போ ஒரு விஷயத்த திமுக பண்ணுதுங்க, அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுல அவங்க உறுதியாக இருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. 200 234 மைண்ட் கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. மீடியாவை வந்து திமுக வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி டெல்லி மீடியாவை பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுதோ, தமிழ்நாடு மீடியாவை வந்து கம்ப்ளீட்லி அண்டர் த கிரிப் ஆஃப் டிஎம்கே, எஸ்பெஷலி தி சேட்டலைட் சேனல்ஸ். ஸோ அவங்க மூலமாக கிளப்பப்படுற அந்த செய்தி, அந்த ஒரு பப்ளிக் ஒப்பீனியன்றது வந்து பர்செப்ஷன் என்னென்னா வந்து டிஎம்கே இஸ் கமிங் பேக். பட் திஸ் மே பி கம்ப்ளீட்லி ஆஃப் வே ஆஃப் த மார்க். நீங்கள் சொன்ன மாதிரி 2011 இப்படி தான் இருந்தது. ஆனால் அப்போ சோஷியல் மீடியாவில் இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஈக்குவலாக வந்து ஃபுட்டிங் வருது. உங்களுக்கு வந்து ஆன்டி டிஎம்கேவும் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்றுங்க, இன்னும் 1 இயருக்கு கேப்ரியல் லாஸ்ட் 1 மந்தில் 1 வீக்கில் மாறும். லாஸ்ட் 1 வீக்கில் மாறும். ஸ்லாக் ஓவர் மாதிரி இது. கடைசி ஒரு வாரத்தில் எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. அதனால் இப்போ இருந்தே இவங்க இந்த ஒரு யூஃபோரியாவை கிரியேட் பண்ணுறாங்க. 200 சீட்டு 234 சீட்டு, இது அப்படியே அங்கே ஆப்கி பார் 400 பார் மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிற வேலை இது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் 1 வீக்கில் மாறலாம் என்ன வேணாலும். ஆஸ் ஆஃப் நோ தே ஆர் லிட்டில் பிட் அட் அட்வான்டேஜ் பொசிஷன். இன்றைக்கி எலெக்ஷன் வந்துன்னா அவங்க ஜெயிச்சுவாங்க, நான் ஒத்துக்கிறேன் அதை. பட் 1 இயர் பொறுத்து ரவுண்ட் த இயர் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. பட் நான் நம்புகிற ஒரு விஷயம், மை ஹஞ்ச், என்னுடைய உள்ளுணர்வு இஸ் ஹெட்டிங் ஃபார் அ ஹங் அசம்பிளி. தமிழ்நாடு முதன்முறையாக தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ 2014 யூபிஏக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் மேலே வைக்கப்பட்டது. ரெகுலராக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது ஓவராலாக கவர்மெண்ட்டே கரப்டாக இருக்கும் அப்படின்ற அந்த இமேஜை வந்து யூபிஏ 2க்கு எஸ்பெஷலி அது ஏற்படுத்துச்சு. அதே வகையில் இப்பவும் பார்க்கும்போது நிறைய மினிஸ்டர்ஸ் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது தமிழ்நாட்டிலையும். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா, இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அதுவும் நார்மலைஸ் ஆயிடுச்சா ஊழலும்? இல்லை, மற்ற பிரச்சனைகளோட ஊழலும் சேர்ந்து ஆட் ஆகும். ஆன் இட்ஸ் ஓன் ஊழலை மட்டும் வச்சு மக்கள் வாக்களிக்கிறது. அப்படி பார்த்தா ஜெயலலிதாவுக்கு திரும்ப திரும்ப மக்கள் வாக்களிச்சாங்க. ஊழல் வழக்குகளில் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்கள் மன்றத்தில். ஊழல் வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக இவங்களுக்கு மாறுமே ஒழிய அது மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக மாறாது. இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், கம்யூனல் கிளாஷஸ், அது கேஸ்ட் கிளாஷஸ் இவங்க பண்ணுறது, ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, இதோடு சேர்ந்து மீடியா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, பப்ளிக் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, டிவியை திறந்தாலே வந்து கவர்மெண்ட்டை தேனும் பாலும் ஓடுதுன்ற மாதிரி புகழ்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இட்ஸ் அ கோயபிள்ஸ் அண்ட் கேம்பெயின் வந்து உங்களுக்கு அகைன் நெகட்டிவாக திரும்புது. நீங்கள் செய்கிற எவ்வளோ நல்லது கூட வந்து இந்த மாதிரியான ஓவர் டோசேஜால் உங்களுக்கு எதிராக திரும்புது. இதில் கரப்ஷன் சார்ஜஸ் வில் பி ஆடட் ஃபேக்டர். ஆன் இட்ஸ் ஓன் கரப்ஷன் மட்டுமே எந்த கவர்மெண்ட்டுமே வீட்டுக்கு அனுப்பாதுன்னு நான் நம்புறேன். அதுக்கு சரியான உதாரணம் ஜெயலலிதா. இந்த டிஎம்கே 4 இயர் ஆட்சியில் பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? இல்லைங்க, அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கான அந்த மார்னிங் ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். ஏன்னா எம்ஜிஆர் வந்து காலை உணவு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது அப்போ ரொம்ப விமர்சனங்கள் வந்து, பட் அதுக்கு பிறகு வந்து அது கேம் சேஞ்சராக மாறிச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு. 82 வந்து பிளானிங் கமிஷன் சேர்மனாக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அந்த ஸ்கீமுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேனார். பட் எம்ஜிஆர் அவர் எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும், அவர் ஒரு கிளவுன் மாதிரி கோமாளி மாதிரி சித்தரித்தாலும் he was able to manage it. அதுக்கு பிறகு வந்து இந்த சேம் மன்மோகன் சிங் 92 ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது he praised that நூன் மீல் ஸ்கீம். கருணாநிதி 89 வரும்போது இந்த ஸ்கீமை எடுத்துருவாருனாங்க, எடுக்க முடியல. யார் வந்தாலும் இனிமேல் அதை கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோவை அந்த ஸ்கீம் தான் அரெஸ்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் ஃபுட்டு ஸ்கீம்னு கொண்டு வந்திருப்பது வந்து இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து இந்தியா பூரா பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 10th வரைக்கும் ஆல் பாஸும் நூன் மீல் ஸ்கீமும் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நம்ம அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொண்டு வந்ததுன்றது இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வந்து தே ஆர் டூயிங் இட் ஒண்டர்ஃபுல்லி. அதெல்லாம் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அச்சீவ்மெண்ட் சைடுனா இதை சொல்லலாம் நம்ம கண்டிப்பாக.
அதான் இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, கவர்மெண்டோட சப்சிடிஸ்லாம் பார்த்தோம்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, உரிமை தொகை கொடுக்குறாங்க, அது போக வேற நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சப்சிடிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை ஒரு நெகட்டிவாகவும் பார்க்கலாமா? ஏன்னா இப்போ சத்துணவு திட்டத்தை எடுத்துக்குவேன், ஏன் அதை நம்ம கொடுக்குறோம்? ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா இந்த மாதிரி மத்தியானம் சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், படிக்க வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நிறைய பேர் என்ரோல் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பட் ஐடியா என்னன்னா, நாளைக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அந்த பொருளாதார அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு இது தேவை இருக்காது, அவனே சுயமா நிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதான். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வறுமையில இருந்து மீண்டு வந்துடும் அப்படின்றதான் நம்மளோட ஐடியா. பட் இப்ப 50 வருஷம் கழிச்சும் நமக்கு மத்தியானமும் கொடுத்து காலையும் கொடுக்க வேண்டிய தேவை வருது. அதை எப்படி பாக்குறது? நம்ம அந்த அளவு டெவலப் ஆகலன்னு அர்த்தம். சரி, வந்து இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கான இந்த ஃபுட் ஆஃப்டர்நூன் மிட் டே மீல் ஸ்கீம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் நம்ம நிறுத்த முடியாது. அது வந்து நீங்கள் அதை பற்றி என்ன விமர்சனம் வேணால் வைக்கலாம். ஒரு பக்கம் நீங்கள் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 75 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. பட் ஸ்டில் யூஆர் கண்டினியூங் வித் நூன் மீல் ஸ்கீம் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ன்றதெல்லாம் வந்து குறை காண்பதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்கறோம். ஏன்னா இது வந்து ஒரு யூஎஸ் கிடையாது, அல்லது வந்து ஒரு இங்கிலாந்து கிடையாது, உங்களுக்கு வந்து அல்லது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரியான ஒரு டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. ஸ்டில் வந்து ஒரு நேஷனல் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்கீம்ஸால் இன்னமும் பலனடையக்கூடியவங்க இருக்காங்கன்னா, அந்த பலனடையக்கூடியவங்க இருக்க வரைக்கும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து ஃப்ரீ பை கல்ச்சரில் கண்டமேனி கொடுக்குறத நான் அப்போஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் 1000 ரூபீஸ் ஸ்கீமில் எனக்கு உடன்பாடு இல்லை, டு பி ஃப்ராங்க் வித் யூ. பெண்களுக்கான 1000 ரூபாய் ஸ்கீமு நீண்ட நாள் கொடுக்க முடியாது. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் கொடுத்த பணத்தை நிறுத்தியிருக்கான், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்டோபரில் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த கவர்மெண்ட் 7 மாதத்தில் ப்ராமிஸ் பண்ண பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் தே ஸ்டாப் இட். ஏன்னா பணம் இல்லை. 1000 ரூபாய் ஸ்கீம் தேவையில்லாத அதை நீக்கணும். பட் இந்த ஸ்கூல் ஃபுட் இருக்கு இல்லையா கேப்ரியல், நூன் மீல் ஸ்கீமும் பிரேக்ஃபாஸ்ட்டும் தட் ஷுட் பி கண்டினியூ. ஏன்னா அது வந்து ட்ராப் அவுட் ரேஷியோவை பெரிய அளவில் வந்து அரெஸ்ட் பண்ணுது. இன்னொன்று, இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கான சைக்கிள்ஸ், பைசைக்கிள்ஸ், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து ஐ திங்க் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். மற்ற ஃப்ரீ பேஸை வந்து இவங்க கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டி கொடுக்குறதோ அல்லது 1000 ரூபீஸ் விமன் கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச கட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நானும் ஏற்றுக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது போல் இப்போ லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அதுக்கான தேவை இருக்கு. மாணவர்களுக்கு இன்னும் நமக்கு நிறைய பகுதிகளில் பெரிய வறுமை இருக்கு, அந்த தேவை இருக்கு, அதனால கொடுக்கணும். பட் இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் இன்னமும் அந்த வறுமை இருக்கு? உங்களோட கிளைம் என்ன? படிக்க வச்சா படிப்பு உங்களை முன்னேற்றும், அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்களா வேலைக்கு போக ஆரம்பிப்பீங்க, சம்பாதிப்பீங்க, உங்களோட அந்த தரம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சார்ந்து இருக்க மாட்டீங்கன்றதான். பட் என்னன்னா, இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செக்ஷன் மக்கள் வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஃப்ரீ ஸ்கீம்ஸே நம்பி இருக்காங்களே, அதுல இருந்து ஏன் உங்களுக்கு மீண்டு வர முடியலன்றதான் கேள்வி. ஏங்க அது அப்படி பார்க்க வேணாம். நீங்க ஒரு 75 இயர்ஸ் தான் ஆகுது. ஒரு இந்த ஏஜ் ஆஃப் அ பெரிய நம்பர்ல இல்லை, ஏஜ் ஆஃப் அ கண்ட்ரி வந்து பெரிய நம்பர் இல்லை. அது இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு பார்க்குறேன். நான் வந்து நெசசரி ஃப்ரீ பை அண்ட் அன்னெசசரி ஃப்ரீ பைன்னு பிரிச்சுக்கணும். ஃப்ரீ பைன்ற வார்த்தையே தப்பு. ஆக்சுவலாக அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் சொல்கிறான் வெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து. ஸோ மினிமைஸ் பண்ணணும் கேப்ரியல். இந்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மாறி மாறி கலர் டிவி கொடுத்தா நான் ஸ்கூட்டி கொடுக்குறேன், இனிமேல் நான் ஃபேனை கொடுத்தா நான் வந்து கிரைண்டர் கொடுக்குறேன், இதெல்லாம் கதெல்லாம் வேணாம். இனிமேல் எனிதிங் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் இருக்குல்ல, அதை கொடுங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லப்போனால் அப் டு கிராஜுவேஷன் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் கேர்ள் சில்ட்ரன் கொடுக்குறது, அல்லது வந்து டவுன் ரோடன் சில்ட்ரனுக்கு வந்து தலித் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து அப் டு ஸ்கூல் எஜுகேஷன், ஈவன் இட் இஸ் இன்ஜினியரிங்னா கூட வந்து ஃப்ரீ எஜுகேஷன்றது வந்து கண்டிப்பாக நம்ம அதை என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். மற்ற ஃப்ரீ பைஸை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவங்க மோடி கவர்மெண்ட், இவங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட இன்னொரு பெரிய தப்பாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை இன்னும் எல்லாருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இது நீங்கள் வந்து சூசைட் பாலிடிக்ஸ், இது வந்து சீப் பப்ளிசிட்டி, வல்கர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இது தட் ஷுட் நாட் பி அலவுட். நீங்கள் மதிய உணவு திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எல்லா ஸ்கூல்ஸுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், லைக் நூன் மீல் ஸ்கீம் மாதிரி. அதே மாதிரி வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் கூட வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கலாம். கிராஜுவேஷன் வரைக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி கூட வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து லேப்டாப்ஸு, எனிதிங் எம்பவர்ஸ் எஜுகேஷன் நீங்கள் பண்ணலாம். அதை தான் எஜுகேஷன் பண்ணுறதை வந்து மினிமைஸ் பண்ணுறது, டு த கோர் மினிமைஸ் பண்ணணும். இந்த 1000 ரூபீஸ் ஸ்கீம் ஃபார் விமன் வந்து எனக்கு தெரிஞ்ச லாங் டேர்மில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. தட் இஸ் அ சீப் வல்கர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அது வந்து
தட் ஷுட் பி ஸ்டாப் என்ன கேட்டிங்கன்னா. அதான் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இப்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, ஆமா. அது ஒரு சீப்பான வல்கர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சொல்றீங்க இல்லையா. சோ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல அது திமுகவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான அந்த பெண் வாக்காளர்கள் வந்து இப்ப அந்த பேஸ் வந்து இப்ப கம்மியாயிருக்கு, அவங்க மற்ற கட்சிகளுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பா டிவி கேக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல திமுக இப்ப இந்த 1000 ரூபாய் கொடுத்தனால பெண்கள் நிறைய பேர் திமுகவுக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்காங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. அது டேட்டா இருக்கானலாம் தெரியல, ஆனா நிறைய பேர் அதை சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அது ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத விஷயம் தான். ஆனா இவங்க கிளைம் பண்ற அளவுக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா அதுல விடுபட்டவங்களும் இருக்காங்க. அதனாலதான் விடுபட்டவங்களையும் பிடிக்கிறதுக்கு ஜூலைல இருந்து இன்னும் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அந்த எண்ட் ஆஃப் த டே அரசியல்வாதி என்னங்க பண்ணுவோம், ஓட்டு வாங்கணும், அது என்ன வேணா பண்ணுவோம். தட்ஸ் ஓல்டு சேயிங் இருக்குல்ல, ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவன் மனசுல ஆசையை வளர்க்கணும். இப்ப மகாராஷ்டிரால 6 மாசத்துக்கு மேல எல்லாரும் பார்த்தோம்ல, 2500 ரூபாய், ஒரு 1800 ரூபாய் கொடுத்தது 2500 ரூபாய் வாங்கினானுங்க. இன்னைக்கு கொடுக்க முடியலன்னு பாதியாக குறைக்கிறாங்க. அதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதை பார்த்தா இங்கே இருக்க வாக்காளர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து உங்களுக்கு புத்தி வரணும். இவன் வந்து இந்த பணத்தை 1000 ரூபாய் ரெகுலராக கொடுக்க முடியாதுங்க. அடுத்த மார்க் மை வேர்ட்ஸ், ஒருவேளை 26ல் திமுக ஜெயிச்சு வந்ததுன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை கண்டினியூ பண்ண முடியாது. அதில் நிறையா ட்ரிம்மிங் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பணம் இல்லை உங்ககிட்ட. ஸோ இதை ரொம்ப தெளிவாக அவங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பெண்கள் வாக்குகள் வந்து திமுக ஓரளவு வந்திருக்குன்றது உண்மைதான். ஆனால் இந்த 1000 ரூபாவால் மட்டும் அவங்க தக்க வச்சுக்க முடியாது. அதிருப்தி அதை மீறியும் வளருது. இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு டிஎம்கே ஸ்பீக்கர் பேசும்போது ஒரு ஓல்டு லேடி போய் கேட்குறாங்க, ரொம்ப ரூரல் லேடி, இன்னும் 1000 ரூபான்னு பேசுகிற, பவுன் வேலை எவ்வளோ விற்குதா தெரியுதான். இவன் பேசுகிறத கொடுக்குறத குத்தி காமிக்கிறதால அந்த பேச்சு உங்களுக்கு வருது. ஸோ இந்த 1000 ரூபாய் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குமான்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் இவங்க இன்னும் அதை யூனிவர்சலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு வந்து இன்னும், அதாவது வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்த வரைக்கும் லாபம், யானைப்படுத்தா குதிரை மாட்டோம், உழுந்த வரைக்கும் ஓட்டு லாபம்னு கூட பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் அ வெப்பன் இன் த ஆர்மரின்றதை நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கான வாக்குகளை திரும்ப கொடுக்கறதுல அது ஒரு பெரிய விஷயமா இருக்க போகிறதுன்றது உண்மைதான். எஸ். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திமுக அரசை பொறுத்தளவில் அவங்களோட சாதனைகள் என்ன அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ஸோ அவங்களோட பிகெஸ்ட் ஃபெயிலியர் என்ன சொல்லுங்க இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல? சார், பிக்கெஸ்ட் ஃபெயிலியர்ன்றது வந்து கரப்ஷன் சார். மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் போயிட்டு இருக்கு சார். அதெல்லாம் வந்து இவங்க என்னதான் மறுத்தாங்கனாலும் தட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. ரெண்டாவது வந்து இப்போ அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் வந்து ஒரு ஆன் த ரைஸ். அது வந்து தலித் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சொல்கிறது இவங்க காது கேட்காம போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி கூட புதுக்கோட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. வழக்கம் போல் போலீஸ் வந்து என்ன மிரட்டுறாங்கன்னா, இது இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்டு, இதை யாராவது பெருசுப்படுத்தினீங்கன்னா நடவடிக்கை பண்ணுறாங்க. ஆனால் திருமாவளவன் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, போலீஸோட அறிக்கை எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு. ஸோ கரப்ஷனும் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் அண்ட் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், அது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் எல்லாரும் பண்ணுறாங்க கூட விட்டுடலாம். இந்த 2 விஷயம், கரப்ஷன் அண்ட் atrocities against Dalits and caste clashes is atrocities against Dalits தான். ஸோ இந்த 2 இஷ்யூ வந்து இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ப்ராப்ளமாக சாபக்கேடாக நான் பார்க்குறேன். ஆனால் அது ஏன் ஆஃப் லேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சொசைட்டியே கம்யூனலாக மாறிட்டு இருக்குங்க. கரப்ஷன் வந்து வே ஆஃப் லைஃபாக மாறி போச்சு. இவங்க அதை சாதாரணமாக வந்து எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்க கரப்ஷன் ஒதுக்கி தள்ள முடியாது. கரப்ஷன் எனக்கு புரியுது. அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் வந்து காஸ்ட் அவேர்னஸ் வந்து எல்லா ஜாதிக்கும் வர ஆரம்பிக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி காஸ்ட் கிரெடிட் ஆர் தமிழில் சொல்கிறேன்னா எந்த ஒரு சுயசாதி பெருமையும், எனி காஸ்ட் சுப்ரமசி தலித்துகளுக்கு எதிரானது. ஜாதி மாநாட்டில் போய் மந்திரி அங்கே கலந்துக்கிறான். திராவிட மாடல் பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கே நாங்கள் தான் முன்னோடின்னு பேசிட்டு ஜாதி மாநாட்டில் போய் மந்திரி ஏன் கலந்துக்கிறாரு? மந்திரி ஃபோட்டோவை போட்டு எப்படி நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க? எப்படி இதை நியாயப்படுத்துறீங்க? மற்றவங்க கலந்துக்கிறத விட நீங்கள் ஏன் கலந்துக்கிறீங்க? ஜாதியை நீங்கள் சட்டிலாக ஊக்குவிக்கல, சட்டிலாக இல்லை, ஓப்பனாகவே இல்லை பண்ணுறீங்க. ஸோ கரப்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் தலித்ஸ் திமுக அரசாங்கத்தோட மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர், சாபக்கேடுன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி சார்.